ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, உங்களை இந்த எடுத்து வாசி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளையும் விளக்கங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது 20வது அதிகாரத்தில் நுழைய இருக்கின்றோம். இதற்கான விளக்கங்களை தெளிவுகளை நமக்கு கூற இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமண்ட் ஜோசப் அவர்கள். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, நாம் இப்பொழுது 19 அதிகாரத்தை முடித்து 20 துவங்க இருக்கின்றோம். ஆமாம், இதை பற்றி செய்திகளை சொல்லுங்கள் தந்தையே. நாம் ஏற்கனவே சுட்டுக்காட்டியபடி 17ஆம் அதிகாரத்திலிருந்து உள்ள பகுதிகள் எல்லாமே எலியா பற்றிய கதைகள் அடங்கிய பகுதி. 17, 18, 19, 20, 21, 22 இந்த 6 பகுதிகள். இதில் இந்த 20ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரமும் விதிவிலக்கு. அதாவது 17, 18, 19 3 அதிகாரங்களும் 21ஆம் அதிகாரம், இந்த 4 பகுதிகள் தான் எலியாவுடைய கதையை பாரம்பரியத்திலிருந்து வந்தது. இந்த 20ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க வரலாறு சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்கிறது. குறிப்பாக சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போர். சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதோ புதிதாக போர் நடப்பதில்லை. ஏறக்குறைய இஸ்ராயல் என்கிற நாடு உருவான காலம் தொட்டே சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்து கொண்டு தான் இருந்தது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், சிரியா இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதியில் இருக்கிற அண்டை நாடு. ரெண்டாவது, சிரியாவினுடைய அந்த தெற்கு பகுதியில் இருக்கிற அந்த இஸ்ரேல் பகுதி ஒரு வழமையான பகுதி. நம்ம ஏற்கனவே அதை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறோம். கீலியட் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதி, அதுவும் குறிப்பாக இந்த பாசான் என்கிற அந்த வழமையான புல்தரை இருக்கிற பகுதி. பாசான் பகுதியில் நிறைய ஆடு மாடுகள் வளர்க்கின்ற அந்த தொழில் நடக்கும். அந்த காலத்து மக்களுக்கு ஆடு மாடுகள் தான் சொத்துகள். அதனால் இந்த பகுதியை எப்பொழுதுமே சிரியா பிடித்து கொள்வதில் அக்கறை காட்டி கொண்டிருந்தது. பெரும்பாலும் அது சிரியாவுடைய கையில் தான் இருந்தது. இஸ்ராயல் பகுதியில் வலிமையான அரசர்கள் இருந்தால் ஒழிய அது வடக்கே இருக்கிற சிரியாவுக்கு தான் போகும், அவங்க தான் ஆக்கிரமிப்பார்கள். அந்த நிலையில்தான் இப்பொழுது ஆகாப் அரசன் வலிமையுள்ள அரசன் தான் நிச்சயமாக. ஆனால் அவனுடைய கடைசி கட்டத்தில் அவனுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அந்த அடிப்படையில் சிரியா போர் தொடுக்கிறது அந்த பகுதியை பிடித்து கொள்வதற்காக. அதாவது பாசான் பகுதி அல்லது கிளையாது பகுதி, இந்த பகுதியை பிடித்து கொள்வதற்காக. அது மட்டுமல்ல, இன்னும் பல பகுதிகளை பிடித்து கொள்ள வேண்டும், என் இஸ்ராயலே தன்வயப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அவர்கள் எந்த அளவுக்குனா சமாரியா வரை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இதிலிருந்து இஸ்ராயல் எப்படி தப்பித்தது, இந்த போர்களெல்லாம் எப்படி நடந்தது என்கிற விவரங்களைத்தான் இந்த 20ஆம் அதிகாரம் முழுமையும் நாம் பார்க்கிறோம். அதனால் இங்கே எலியா என்கிற பெயரே வராது. அதிலிருந்து தெரியும் இந்த பகுதிக்கும் எலியாவுக்கும் எந்த தொடர்பு இல்லை. இறைவாக்கினரை பற்றி சொல்லுகின்ற போது கூட பொதுப்படையாக பெயர் தெரியாத இறைவாக்கினர் என்ற குறிப்பு மட்டும்தான் வரும். இதிலிருந்தே தெரிகிறது இந்த பகுதிக்கும் எலியா கதை பாரம்பரியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்போ எலியா கதை பாரம்பரியம் 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19, 21 இந்த 4 பிரிவுகள் தான் எலியாவுடைய கதை பாரம்பரியத்துக்குள் வரும். ஆனால் இந்த 20ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரமும் எலியாவுடைய கதை பாரம்பரியத்துக்குள் வராது. ஆனால் வழக்கமாக பொதுவாக சொல்லுகிறவர்கள் எப்படி பிரிப்பார்கள் என்றால், அரசர்கள் முதல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அரசர்கள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வரை முழுக்க முழுக்க இது எலிசா கதை பாரம்பரியம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் நமக்கு 20ஆம் அதிகாரத்தில் எலியாவை பற்றிய கதையும் இல்லை,
அதே மாதிரி 22ஆம் அதிகாரத்தில் கதையும் இல்லை. இந்த பின்னணியில் நாம் இதை ஒரு அரசர்கள் புத்தகத்தின் ஒரு பகுதியாக பார்ப்போம். அது முதல் அரசர்கள் புத்தகத்தின் ஒரு பகுதி 20ஆம் அதிகாரம். அதில் அந்த ஏற்கனவே இருந்த வரலாறு தொடர்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த பாசாவை பற்றி பார்த்தோம், நாதாவை பற்றி பார்த்தோம், ஓம்ரியை பற்றி பார்த்தோம், சிம்ரியை பற்றி பார்த்தோம். ஓம்ரியினுடைய மகன் சிம்ரி எல்லாம் ஏறக்குறைய 7 நாட்கள் தான் அரசாட்சியில் இருந்தான். அதற்கடுத்து ஓம்ரி வந்தான். ஓம்ரிக்கு பிறகு அவனுடைய மகன் ஆகாப்பு ஏறக்குறைய ஒரு 869 850 வரை 19 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இப்போ அவனுடைய ஆட்சி காலத்தை பற்றி தான் செய்திகள் வருகிறது, தொடர்கிறது. அவனுடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி பகுதியில் சிரியாவுடனான போர். இதிலிருந்து அவன் எப்படி தப்பித்தான், யார் அவனுக்கு உதவியது, அந்த போருக்கும் இவனுக்கும் என்ன சூழல் இருந்தது என்பதை பற்றி பார்ப்போம். இதை 5 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது, சமாரியா சிரியர்களால் முற்றுகையிடப்படுகிறது. எனவே சமாரியா முற்றுகை என்கிற அந்த தலைப்பு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 12. சமாரியா பெரிய நகர், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சமாரியா திர்ஷா என்கிற இடத்தில் தான் தலைநகரே இருந்தது. ஷெக்கேமுக்கு பிறகு திர்ஷா. அதன் பிறகு இது சமாரியா தலைநகராக கட்டப்பட்டது, புதிய தலைநகராக வந்தது ஓம்ரியுடைய ஆட்சி காலத்தில். ஓம்ரி கூட ஆரம்ப கட்டத்தில் திர்ஷாவிலேருந்து ஆட்சி செய்தான். அதன் பிறகு தான் சமாரியாவை நகரை கட்டி பெரிய நகர். 20ஆம் அதிகாரம் 1 முதல் 12. இது அந்த நகரை முழுவதும் சீரியர்கள் முற்றுகையிடுகிறார்கள். அந்த முற்றுகைக்கு பிறகு 12 வசனங்களுக்கு பிறகு 1 முதல் 12 வசனங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் சிரியாவை வெற்றி கொள்ளல். இது 20ஆம் அதிகாரம் 13 முதல் 21, 9 வசனங்கள். 3வது பகுதி இஸ்ரவேலும் சிரியாவும் படை திரட்டுதல். இப்போ ஏற்கனவே இஸ்ரேல் வெற்றி கொண்டது, சிரியா தோல்வியுற்றது. அப்போ 2 நாடுகளும் இன்னும் தங்களுடைய படைபலத்தை கூட்டுகின்றன. ஏறக்குறைய 4 வசனங்கள் 22 முதல் 25, 20ஆம் அதிகாரம். அதன் பிறகு இஸ்ராயல் சிரியாவை வெற்றி கொள்ளல், அதாவது மீண்டும் சிரியா போருக்கு வருது, 2வது கட்ட போர். அதிலேயும் இஸ்ரேல் சிரியாவை வெற்றி கொள்வது. 20ஆம் அதிகாரம் 26 முதல் 30. இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் சிரியா இஸ்ரேலை தாக்குகிற போதெல்லாம் ஒரு பெயர் சொல்ல தெரியாத ஒரு இறைவாக்கினர் வருவார். அந்த இறைவாக்கினர் இஸ்ரேல் வெற்றி பெறும் என்று இறைவாக்கு உரைத்து விட்டு போவார். அந்த செய்திகளெல்லாம் இந்த பகுதியில் இடம்பெறுகிறது. 4வது சிறைபிடிக்கப்பட்ட பெனதாது விடுவிக்கப்படல். இந்த 2வது போரில் சிரியா நாட்டு அரசன் பெனதாது, 2ஆம் பெனதாது அவன் பேர், ஆனால் விபிலியம் பெனதாது என்று தான் சுட்டி காட்டுகிறது. அவன் தோல்வியுற்றான். அவனை சிறைபிடிக்கிறார்கள். ஆனால் ஆகாப் என்ன பண்ணுகிறான், சிறைபிடித்த கொஞ்ச காலத்தில் அவனை விடுவிக்கிறான். அது 20ஆம் அதிகாரம் 31 34. அப்புறம் இறுதியாக ஆகாப்பு கண்டிக்கப்படல். 20ஆம் அதிகாரம் 35 முதல் 43. எதற்கு கண்டிக்கப்படுகிறார் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த பெனதாதை எப்படி விடுவிக்கலாம். வழக்கமாக இஸ்ரேலை பொறுத்த மட்டில் கைது செய்யப்பட்ட எந்த அரசனையும் விடுவிக்கக்கூடாது, அதான் அவங்களுடைய வழக்கம். இவன் விடுவிக்கிறான், அதனால் கண்டிக்கப்படுகிறான். ஆகாப்பு கண்டிக்கப்படல் ஒரு இறைவாக்கின வழியாக, அதுவும் பெயர் தெரியாத ஒரு இறைவாக்கின வழியாக கண்டிக்கப்படுகிறான். எனவே இந்த 5 பிரிவுகளாக இந்த பகுதியை பிரிக்கலாம். இப்பொழுது நாம் சமாரியாவினுடைய முற்றுகையை பற்றி பார்ப்போம். 20ஆம் அதிகாரம் 1 முதல் 12 அந்த முதல் வசனம். சிரியாவின் மன்னன் பெனதாது தன் படை முழுவதையும் திரட்டிக்கொண்டு 32 மன்னர்களோடு சேர்ந்து குதிரைகளோடும் தேர்களோடும் சமாரியாவை முற்றுகையிட்டு தாக்கினான். இங்கே சமாரியா முற்றுகையிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சமாரியா என்பது ஒரு முக்கியமான ஒரு நகர். இந்த சமாரியாவை உருவாக்கியவன் ஓம்ரி என்கிறவன், அதாவது இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற ஆகாப்பு என்கிற அரசனுடைய தந்தை. இவன் 6 ஆண்டுகள் திர்சாவில் அரசனாக இருந்தான். அதன் பிறகுதான் சமாரியாவை கட்டிக்கொண்டு 6 ஆண்டுகள் இங்கே ஆட்சி செய்தான். இந்த திர்சாவுக்கு முன்னால் ஷெக்கேம் தான் தலைநகராக இருந்தது. ஆக இந்த சமாரியா நகர்தான், ஆனால் பிற்காலத்தில் அது ஒரு பகுதியாக
பெயர் சூட்டப்பட்டது. எப்போன்னா சமாரியா அழிந்த பிறகு. சமாரியா 722 கிறிஸ்து பிறப்பருக்கு 722 அசீரியர்களால் வீழ்த்தப்பட்டது, நொறுக்கப்பட்டது. முற்றிலுமாக நகர் ஒன்றுமில்லாமல் ஆகியது. புழுதியும் தூசியுமாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு அசீரியர்கள் சமாரியாவை முழுமையாக அடித்து நொறுக்கி விட்டார்கள். சமாரியாவை கொஞ்சம் கூட தப்பலை. இது நிகழ்ந்தது 722. இதற்கு பிறகு இது வெறும் புழுதி மேடுமாக தான் கிடந்தது. குன்று போல தான் இருந்தது, செயற்கை குன்று போல இருந்தது. அதை டெல் என்று அழைப்பார்கள். மீண்டும் இந்த சமாரியா என்ற நகர் ரோமையர்களுடைய ஆட்சி காலத்தில், ரோமையருடைய ஆட்சி காலம் என்பது கிறிஸ்து பிறப்பருக்கு 63 ஆண்டுகளுக்கு முன்னால், கிமு 63 பொம்பே என்கிற அரசன் சமாரியா என்கிற நகரை வேறு பெயரிலே நிறுவுகிறான். செபஸ்டி என்கிற பெயரிலே நிறுவுகிறான். அவன் 153 மாநிலங்களை தன்னுடைய பேரரசு முழுவதும் பிரிக்கிறான். அதில் ஒரு பகுதி அவன் சமாரியா என்று பெயர் கொடுக்கிறான். அந்த சமாரியான்னு ஏன் பெயர் கொடுத்தான்னா, அந்த பகுதியில் கலப்பு இன யூதர்கள் வாழ்ந்தார்கள். அவங்களுக்கும் அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து பிரிந்து வந்த யூதர்களுக்கும் எப்போதுமே ஒரு உரசல் இருந்தது. பாபிலோனிலேருந்து திரும்பி வந்த யூதர்கள் முழுவதுமாக தங்களை யாபையனுடைய மக்களாக எண்ணினார்கள், தூய்மையான மக்களாக எண்ணினார்கள், பிற இன கலப்பு இல்லாத மக்களாக எண்ணினார்கள். இந்த ஜயனிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சீயோன் மீது தாகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எருசலேமிலே ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற அந்த ஏக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. இதுதான் இந்த சீயோனில் இருந்த அல்லது நாடு கடத்தப்பட்டு திரும்ப வந்தவர்களுடைய நிலை. ஆனால் இந்த சமாரியா பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. அவங்க கலப்பு இனங்கள், பிற இனங்களோடு கலந்து விட்டார்கள். அதனால் இவங்க 2 பேரையும் முழுவதுமாகவே பிரித்து விட்டார்கள். ஒருவருடைய உறவு இன்னொருவருக்கு ஆகாது. அதனால் இந்த ரோமையர்கள் என்ன பண்ணாங்க, சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள இந்த உரசல்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கலப்பு இன மக்கள் வாழ்ந்த பகுதியை பிலிஸ்தியர்களோடு தொடர்புபடுத்தி என்ன பண்ணாங்க, இந்த பகுதிக்கு சமாரியா என்று பெயர் விட்டு அவர்களை சமாரிகள் என்று அழைத்தார்கள். எனவே இந்த பகுதி சமாரியா என்று அழைக்கப்பட்டது. அங்கு வாழ்ந்தவர்கள் தான் பிற்காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? சமாரியர்கள் என்று இயேசு காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். எனவே சமாரியா என்ற நகருக்கும் இதற்கும் தொடர்பில்லை. ஆனால் சமாரியர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு நகர் இருந்தது. சமாரியா இருந்த அதே இடத்தில் நகர் இருந்தது. அந்த நகருக்கு பேர் என்ன? செபஸ்டி. செபஸ்டி என்கிற நகரை உருவாக்கியவன் பொம்பே. 63க்கு பிறகு, கிறிஸ்து பிறப்பதற்கு 63 ஆண்டுகளுக்கு முன்னால் பொம்பே செபஸ்டி என்கிற நகரை உருவாக்கினான், அந்த சமாரியா இருந்த இடத்தில். ஆனால் அந்த மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு சமாரியா என்று பெயர் கொடுத்து, அந்த மக்கள் எல்லாம் கடைசியில் என்ன பேரில் வழங்கப்பட்டார்கள்? சமாரியர்கள் என்று வழங்கப்பட்டார்கள். எனவே இதுதான் அந்த சமாரியாவை பற்றிய குறிப்பு. இந்த சமாரியா ஒரு சின்ன மலை மீது இருக்கிறது. அப்போ கீழே பள்ளத்தாக்கு இருக்கும். இப்போ பள்ளத்தாக்கில் தான் இவர்கள் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள், குதிரைகளோடும் தேர்களோடும். வலிமையான போர் ஆயுதங்களை கொண்ட நாடு சிரியா. இஸ்ரேலும் அதே மாதிரி வலிமைமிக்க நாடு தான். ஆனால் ஒரு கட்டத்திலே சிரியா வலிமையோடு இருக்கும், இன்னொரு கட்டத்தில் இஸ்ரேல் வலிமையோடு இருக்கும். அரசர்களை பொறுத்த மட்டும் எந்த அரசன் ஆளுகின்றானோ அவனை வைத்துத்தான் ஒரு நாட்டினுடைய வலிமையும் வல்லாமையும் இருக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது இப்பொழுது 2ஆம் பெனதாது ஆட்சி செய்கின்ற இந்த காலகட்டத்தில், 2ஆம் பெனதாது ஆட்சி இந்த காலகட்டத்தில் சிரியாவுடைய படை வலிமை மிக்கதாக இருக்கிறது. இந்த வலிமை மிக்க படை அவன் வைத்திருந்ததால் தான் சமாரியா நகரை சுற்றி குதிரைப்படைகளோடும் தேர்ப்படைகளோடும் முற்றுகையிடுகிறான். இப்போ 2வது வசனத்தை பார்ப்போம். அப்போது நகருக்குள் இருந்த இஸ்ரேலின் அரசனான ஆகாப்பிடம் அவன் தூது அனுப்பி, இவன் தூது அனுப்புகிறான். எதுக்கு தூது அனுப்புகிறான்? வேண்டிய நோக்கமே இங்கே இருக்கிற வெள்ளியையும் தங்கத்தையும் கொள்ளையடித்து போவதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த நோக்கத்தான் வருகிறான். ஆனால் இவன் அடிமை அல்ல.
சிரியா நாட்டுக்கு வந்து இஸ்ரேல் அடிமை நாடு அல்ல. அடிமை நாடு தான் கப்பம் கட்ட வேண்டும். ஆனால் இவன் என்ன நோக்கோடு வருகிறான் என்றால், இவனை அடிமைப்படுத்திவிட்டு இவனுடைய பொருள்களை எல்லாம் கொள்ளையெடுத்து செல்லலாம். இப்போ முற்றுகை இடுவதனால வெளி தொடர்புகளே இருக்காது. வெளியில் போகவும் முடியாது, வெளியில் எதுவும் வரவும் முடியாது, வெளியிலேருந்து உள்ள. ஆனால் சமாரியா வந்து வெளி தொடர்புகளை நம்பித்தான் இருக்கிறது. வெளியிலிருந்து இதனுடைய வாழ்வாதாரத்துக்கு எல்லாம் வரணும். அந்த முற்றுகையினுடைய பிரச்சனையே இதுதான். ஒரு நாடு இன்னொரு நாடை முற்றுகையிடுகின்ற போது அதனுடைய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும். அந்த நாட்டிலிருந்து வெளியேறுகிற வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும். அப்போ இவங்களுக்கு உள்ளே வந்து எந்த பொருளும் கிடைக்காது. ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இவனுக்கு அடிபணிந்து போவோம், மக்கள் எல்லாம் செத்து போகிறார்கள், இனி வாழவே முடியாது, வாழ்வாதாரமே இல்லை என்கிற ஒரு கட்டத்தில் தான் அவர்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த அரசனுக்கு முன்னால் நாங்கள் உனக்கு அடிமையாகிறோம் என்று அவன் பாதத்தில் விழுவார்கள். இதுதான் வீழ்ச்சியாக அந்த நாட்டுக்கு மாறும். அந்த நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டது போல ஒரு உணர்வு இருக்குது. அதனால் இவ்வளவு துணிச்சலோட நான் உன்னை முற்றுகையிட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ணணும், நீ என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கேட்குறான். 3வது வசனத்தில், உன் வெள்ளியும் பொன்னும் என்னுடையவை, உன் மனைவியரிலும் மைந்தரிலும் சிறந்தவர் என் உடைமையாவர். ஆக உன்னுடைய வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, உன் மனைவியரிலும் மைந்தரிலும் சிறந்தவர்கள் என்னுடையவர்கள். எல்லாரையும் கேட்கல, பிள்ளைகள் எல்லாத்தையும் கேட்கல, ஆண் பிள்ளை எல்லாத்தையும் கேட்கல, யார் யார் வலிமையுள்ளவர்களோ. அதே மாதிரி பொன்னும் வெள்ளியும் கொடுப்பது மட்டுமல்ல, மனைவியரிலும் சிறந்தவர்கள், அழகானவர்கள், அவர்கள் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். எந்த அளவுக்கு அவனிடத்தில் வந்து இவனால் ஒன்றுமே முடியாது என்கிற எண்ணத்திலே வந்து விட்டான் இந்த பெனதாது. 2ஆம் பெனதாது வந்து இஸ்ராயல் நாட்டினுடைய அரசன், ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் இயலாதவன். அதனால் இவன்கிட்ட மனைவியும் தூக்கலாம், பிள்ளையும் தூக்கலாம், பொண்ணையும் தூக்கலாம், பொருளையும் தூக்கலாம் என்கிற அந்த நிலைக்கு வந்து விட்டான். அதற்கடுத்து 4, இஸ்ரேலின் அரசன், மன்னரே, என் தலைவரே, உமது வார்த்தையின்படி அடியேனும் என் உடைமைகள் யாவும் உம்முடையவையே என்று பதிலளித்தான். ஏறக்குறைய இவனுடைய நிலை இவனுக்கு புரிகிறது. சமாரியா முழுவதும் முற்றுகையிடப்படுகிறது, தப்பிப்பதற்கு வழி இல்லை, இவன் காலில் விழுகிறது தான் ஒரே வழி என்கிற நிலைக்கு இவன் வந்து விட்டான். அதனால் என் தலைவரே அப்படிங்கிறான். நீர் என்ன சொன்னீரோ அதேபடி நடக்கட்டும், உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய உடைமைகள் யாவும் உம்முடையவையே. அது யாராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இவை எல்லாமே உம்முடைய உடைமைகள் தான் என்று அவன் காலிலே விழுந்து விடுகிறான். அதற்கடுத்து, அத்தூதர்கள் மீண்டும் வந்து, பெனதாது கூறுவது இதுவே, உன் வெள்ளியையும் பொன்னையும் உம் மனைவியையும் மைந்தரையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு என்று நான் முன்பே உமக்கு சொல்லி அனுப்பினேன். 2வது முறையும் தூது அனுப்புகிறான். அப்படின்னா இவன் அனுப்பலை, உறுதி கொடுத்திருக்கிறான். ஆனால் என்ன நடந்தது இடையில்? செயல்பாடு இல்லை அல்லது தாமதமாகிறது. இஸ்ரேல் நாட்டு மன்னன் சமாரியாவிலிருந்து தன்னுடைய மனைவியரில் சிறந்தவர்களையும் பிள்ளைகளில் சிறந்தவர்களையும் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புவதற்கு தாமதிக்கிறான். இந்த தாமதம் யாருக்கு கோபத்தை எழுப்புகிறது? பெனதாதுக்கு கோபம். எனவே மீண்டும் தூது அனுப்புகிறான், மீண்டும் ஆட்களை அனுப்புகிறான். நீ சொன்னால் எப்படி, வெள்ளியையும் பொன்னையும் மனைவியரையும் தந்தையும் மகன் மைந்தரையும் நான் ஒப்படைக்கிறேன்னு சொன்னியே, உனக்கு முன்னாலே சொல்லி அனுப்புனேனே, என்ன ஆச்சு, ஏன் அனுப்பலை, எப்போ அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற கேள்விக்கணையை எழுப்புகிறான். 6ஆம் வசனம், ஆனால் நாளை இந்நேரம் என் அலுவலரை உன்னிடம் அனுப்புவேன், அவர்கள் உன் அரண்மனையையும் உன் அதிகாரிகளின் மாளிகையையும் சோதித்து உன் பார்வையில் விலை மதிப்புள்ள அனைத்தையும் கைப்பற்றி எடுத்து செல்வார்கள் என்று சொன்னார்கள். ஏறக்குறைய கொள்ளையடிப்பது போல தான். இவன்கிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் கொள்ளையடிக்கின்ற எண்ணம் இவனுக்கு வந்துவிட்டது. அத்தோடு முற்றுகையிட்டு இருக்கிறான். எனவே அவன் எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படின்னு வாய்வழி செய்தி சொன்னாலும் ஒருவேளை காலதாமதம் ஆகியிருக்கலாம். அதனால் இறுதியாக அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான். இனி நான் உன்கிட்ட கேட்டெல்லாம் வரமாட்டேன், நாளைக்கு நான் சரியாக இந்த நேரத்தில் ஆள் அனுப்புகிறேன்.
எல்லாத்தையும் நீ கொடுத்து அனுப்பி விட்டுரு. நாளைக்கு நேரம் அனுப்பி வைக்கிறேன். எல்லாத்தையும் இனி உன்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களுமே யாருக்கு சொந்தம்? எனக்கு தான். மாளிகையில் இருக்கிற எல்லா பொருட்களும் எனக்கு தான் சொந்தம். அதனால் இனிமேல் எல்லாத்தையும் நான் கைப்பற்ற போகிறேன் என்று சொல்லுகிறான். 7ஆம் வசனம். அப்போது இஸ்ரேலின் அரசன் நாட்டின் பெரியோர்களை எல்லாம் அழைத்து, இவன் நமக்கு எதிராய் சூழ்ச்சி செய்யும் விதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இவன் என் மனைவியரையும் மைந்தரையும் என் வெள்ளியையும் பொன்னையும் கேட்டபோது கொடுக்க நான் மறுக்கவில்லையே என்று கூறினான். இதை ஒரு சூழ்ச்சியாகவே பார்க்கிறான். வேறு ஏதோ ஒன்றுக்கு இவன் காய் நகர்த்துகிறான். அதாவது சிரியா நாட்டு மன்னன் வேறு எதுக்கோ காய் நகர்த்தான். இது மனைவிக்கும் மைந்தருக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் அல்ல, வேறு எதுக்கோ அவன் காய் நகர்த்துகிறான் என்று சொல்லி தனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பெரியவர்கள் எல்லாரையும் அழைத்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறான். நான் ஏற்கனவே பெனதாதுக்கு எல்லாவற்றையும் அவன் கேட்பது எல்லாவற்றையும் கொடுப்பதாக சொல்லிவிட்டேன். இருந்தாலும் அவன் மீண்டும் மீண்டும் தனக்கு தேவையானது இதுதான் என்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறான். அதனால் என்ன பண்ணலாம்? நான் தான் கொடுக்க மறுக்கலை, அவனுக்கு எந்த பொருளையும் கொடுக்க மறுக்கலை, அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிவுரை கோருகிறான். இது ஒரு அரசனுக்கு நல்லது. பெரியவர்களை அறிவுரை கேட்பது. தன்னால் ஒரு ஒரு செயலுக்கு அல்லது ஒரு சூழலுக்கு தன்னால் விடை தேட முடியாவிட்டால் தனக்கு அறிமுகமான பெரியவர்களை அணுகி அவர்களிடத்தில் அறிவுரை கேட்பது ஒரு நல்ல அரசனுக்குரிய அறிகுறி. அந்த நிலையில்தான் இப்பொழுது 8ஆம் வசனம். அப்போது பெரியோரும் மக்கள் அனைவரும் அவனை நோக்கி, நீ அவனுக்கு செவி கொடுக்கவோ இணங்கவோ வேண்டாம் என்றனர். ஆக இப்போ பெரியவர்கள் முற்றிலுமாக இவன் என்ன செய்து கொண்டு வந்தானோ அவன் செய்வதற்கு எதிர்நிலைப்பாடான ஒரு முடிவை எடுக்கிறார்கள். இவன் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிறான், ஆனால் அவன் கொடுங்குறான், அதை வாங்கிட்டு போக மாட்டேங்கிறான். இப்போ பெரியவர்கள் ஒரு முடிவுக்கு சொல்லுகிறார்கள், நீனே கொடுக்காத, எதையுமே கொடுக்காத, அவன் என்ன கேட்குறானோ அது எல்லாத்தையும் நீ கொடுக்காத, நீ இவனுக்கு செவி கொடுக்கவோ இணங்கவோ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இனிய இதயங்களே, அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீ அவனுக்கு செவி கொடுக்கவோ இணங்கவோ வேண்டாம் என்று பெரியவர்கள் சொன்னதுனால அடியவனாகிய என்னிடம் முதல் முறை சொல்லி அனுப்பியவாறு நான் யாவற்றையும் தந்திருப்பேன், ஆனால் இப்போ நான் தரமாட்டேன். இவன் உன்னை சொல்ல, தூதர்கள் மீண்டும் அரசன்கிட்ட போய் சொல்ல, அப்புறம் அரசன் மீண்டும் ஒரு செய்தியை சொல்ல, அவர்கள் எல்லாரும் சிரியாவிடத்தில் சிரிய அரசன்கிட்ட சொல்ல, இப்படி